வியட்நாம் கடற்கரை பகுதிகளில் வசிக்கும் 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாலோய் புயல் தாக்கத்தை முன்னிட்டு இன்று அவசரமாக இடம்பெயர்த்தப்படுகின்றனர். மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்றுடன் கடலில் உருவாகியுள்ள இந்த புயல் இன்று மாலை 7 மணியளவில் மத்திய வியட்நாம் கடற்கரை பகுதிகளை கடக்கும் என வானிலைத்துறை எச்சரித்துள்ளது. டானாங் நகரில் 2.1 லட்சம் பேர், ஹியூ நகரில் 32,000 பேர், இரும்பு உற்பத்தி மையமாக அறியப்படும் ஹாத்தின் மாகாணத்தில் 15,000 பேர் பள்ளிகள் மற்றும் மருத்துவ மையங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்படுகின்றனர். இந்நிலையில் அங்கு 4 உள்நாட்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. புயல் பாதையில் சென்றிருந்த அனைத்து மீன்பிடி கப்பல்களும் கரைக்கு திரும்புமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மனிதனால் உண்டாக்கப்பட்ட காலநிலை மாற்றத்தால் புயல்கள் அதிக வலிமையுடன் உருவாகி வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.